ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பரிமளா அண்ட் கோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் காமெடி த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். பரிமளா அண்ட் கோ, அதாவது பரிமளாவும் அவங்க ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நடுத்தர ஃபேமிலி தான். அவங்க ஏரியாவில் இருக்க ஒரு ரவுடி கொல்லப்படுறான். அந்த கேஸில் இவங்க ஃபேமிலி சஸ்பெக்டாக மாட்டுறாங்க. இவங்க ஏன் மாட்டுறாங்க, உண்மையாலே அந்த கொலையை பண்ணது யாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஜெயராம் அண்ட் ஊர்வசியோட சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ரொம்பவே இயல்பா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்துல மிஸ்கின் வர காட்சிகள் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. குறிப்பா அவர் பண்ற இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி பாண்டிங், அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில ஒரு பிரச்சனை வந்து அதை எப்படிலாம் சால்வ் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம அங்கங்க சில காமெடி காட்சிகளை வச்சு ரொம்ப நீட்டான ஒரு பிரசன்டேஷனை கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டா இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான். குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வர ஸ்கிரீன் பிளே எல்லாம் பாத்தீங்கன்னா படம் பயங்கரமா தடுமாறுறாங்க. அது மட்டும் இல்லாம படத்துல இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாம பல காட்சிகள் ரொம்ப லென்த்தா இருந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி நம்ம பாண்டியராஜ் படம் அப்படின்ற போது காமெடி கொஞ்சம் தூக்கலா எதிர்பார்த்தோம். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர பல இடங்கள்ல அது ஒர்க் அவுட் ஆகாம போகுது. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. மொத்தத்துல ஸ்கிரீன் பிளேஸே பாத்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாத ஸ்கிரீன் பிளேல பிரெடிக்டபிளாவும் லேகிங்கா வந்து எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துல நம்ம ரேட்டிங் 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.